ரஷ்யால 2வது நாளா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனை எப்படியா சீரொழிச்சிடலாமா? அது மட்டும் இல்லாம ரஷ்யாவை ஏதாச்சும் ஒண்ணு தூண்டி விட்டு அது ஒரு மிகப்பெரிய செயலை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவர் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாருன்னா அது அவருக்கு எதிராக திருப்பிடலாமா? அதாவது ரஷ்யா ஏதாவது தப்பு பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த மேற்குலகம் ரொம்ப குறியா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பல பதிவுகளை பார்த்துட்டு இருப்போம். அதுக்கான உதாரணம் தான் இது. ஏன்னா சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு நாட்டுல அப்படின்னா பொதுவா மக்கள் வந்து அதிகமா ஒரு இடத்துல கூடுவாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல வெடி விபத்து நடக்குது, பயங்கரமான ராக்கெட் தாக்குதல். அதுவும் குறிப்பா செக் இருக்காங்களே, செக் ரிபப்ளிக், அவங்களால கொடுக்கப்பட்ட ஒரு வெப்பன் தான் வேம்பயர் ராக்கெட் சிஸ்டம் சொல்லிட்டு அதை பயன்படுத்தி அதிகமான தாக்குதல் இந்த பெல்கிராட் ஒப்லாஸ்டுக்கு கீழே இருக்க பல வில்லேஜஸ் மேல நடத்திட்டு இருக்காங்க. பெல்கிராட் ஒப்லாஸ்ட்லயும் நடந்திருக்கு. பெல்கிராட் ஒப்லாஸ்ட்ல எந்த அளவுக்கு வெடி விபத்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பதிவுகளோட நீங்களே தெரியும். பயங்கரமான மிசைல் தாக்குதல். ரஷ்யாவும் சும்மா இல்ல, கர்கிவ் சுமின்னு பல இடங்களை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க, தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாவோட சிவிலியன் பகுதியில தானே டார்கெட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பெல்கிராட் ரீஜன் மக்கள் வாழும் பகுதி, அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மிலிட்டரி ஆபரேஷனும் பெரும்பளவுல நடக்கல. அப்படி இருக்கும்போது ராணுவ வீரர்கள் அதிகமா இங்க குமிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது போலாம் இல்ல. பட் இருந்தாலும் இது போல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட இன்னொரு ஆயில் ரிஃபைனரி, இது ரஷ்யா உக்ரைன்ல இருந்து பாத்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு தாக்குதல், மிகப்பெரிய வெடி விபத்து நடந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல. இப்ப இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரஷ்யாவோட மிக பெரும் அளவுல அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஏர் டிஃபென்ஸ் லொகேஷனும் இன்னத்துக்கு உக்ரைன் வந்து மேப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்குறதுக்காக மிக பெரும் அளவுல அமெரிக்கா 300 மில்லியனுக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டிங்ல உக்ரைனுக்கு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அதாவது இதுக்கு முன்னாடி எய்டு கொடுக்குறேன்பாங்க, அது சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு தான் ஹேண்ட் ஓவர் ஆகும். சொன்ன உடனே இம்மிடியட்டா கொடுத்துட்டேன்னு அமெரிக்க தரப்புன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ 16ஆம் தேதி மிகப்பெரிய தாக்குதலை வந்து உக்ரைன் ரஷ்யா மேல பண்ணிக்கிறாங்க. 17ஆம் தேதி லாஸ்ட் டேட் எலெக்ஷன். இந்த உலகத்துல நரகமா இருக்க போது ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதிக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய அனலிஸ்டே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, we have to brace ourselves அப்படிங்கிறது போல. அந்த நாள் மிக கொடூரமான தாக்குதல். உக்ரைன் அந்த $300 மில்லியன் உண்டான அந்த எய்டு வந்தது இல்லையா, ATACMS மிசைலா இருக்கட்டும், ஏகப்பட்ட மிசைல் அட்டாக்கிங் மிசைலா இருக்குல்ல, இதுல பல வகையான மிசைலை வந்து ரஷ்யா மேல, அதுவும் குறிப்பா இந்த பெல்கிராட் ரீஜன்ல தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இப்போ ரஷ்யா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா ஃபுல்லா தீர்த்திருக்கிறாங்க, வெட்டிச்சு தீர்த்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பல மிசைல் டவுன் ஆயிருக்கும். இப்போ அவங்களோட லொகேஷனை மாற்றி ஆகணும், அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் திருப்பி ரீலொகேட் பண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணி ஆகணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா. நாளைக்கு திரும்ப உக்ரைன் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணும்போது என்ன நடக்க போகுது, எந்த அளவுக்கான சேதங்கள் ரஷ்யா சந்திக்க போகுது அந்த லாஸ்ட் டேட்ல அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீ ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு பண்றேன் நாங்க பண்ணல, மேபி நாளைக்கு பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ ரஷ்யா இதை எப்படி தடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கு பின்விளைவா ரஷ்யா என்ன செய்ய போறாங்க, இதனால ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷன் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு பெல்கிராட்ல இவங்க ஏவுன ராக்கெட்ஸ்லாம் விழுந்து பல மக்கள் இறந்துருந்தாங்க, ஏகப்பட்ட சேதங்கள் ரஷ்யாவுக்கு சந்திச்சிருந்தது அப்படின்னா ரஷ்யா எந்த அளவுக்கான இழப்புகளை உக்ரைனுக்கு ஏற்படுத்தும்னு நினைப்பாங்க. இது ஒரு எஸ்கலேஷனா? ஏன்னா சமீப காலமா செக் ரிபப்ளிக், பிரான்ஸா இருக்கட்டும், ரெட் லைனே கிடையாது, இதுக்கு மேல அழிச்சிருங்கப்பா அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா. ஸோ அது தெரியுது. இப்போ மேற்குலக நாடுகள் கொடுத்த ஆயுதம் இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி ரஷ்யாக்குள்ள போய் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஒன்னு எஸ்கலேட் ஆகும், அப்படின்னா மேற்குலக நாடுகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதுதான் மேற்குலக நாடுகளுக்கு வேணும் அப்படின்னு சில அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க இருக்குன்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது டெமோக்ரஸியை மலர வைக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. எலெக்ஷன்ல ஏகப்பட்ட சீர்கேடு முறைகேடுலாம் நடக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்குதுன்னா மக்கள் நிறைய பேர் போய் அங்க ஒண்ணு கூடுவாங்க. அந்த இடத்துல இது போல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, இது நியாயங்களா அப்படிங்கிறது போல ஐநா சபை, இந்த UNHRC இது போல விஷயங்கள்லாம் கண்டுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்கள கண்டுக்குவாங்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாகிஸ்தானோட ஒரு அனலிஸ்ட் ஜாஸ்பெல், இவர் ஒரு ப்ரொஃபசர் அப்படிங்கிறாங்க.
இவர் சமீபத்துல பத்திரிக்கையாளர் சந்திப்பப்போ கொஞ்சம் வயிறு கலக்கிட்டே இருக்குதுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். காரணம் என்னன்னா ஒண்ணுமே இல்லை, அக்னி-5 மிசைல் டெஸ்ட் சமீபத்துல நம்ம பண்ணியிருந்தோம், அது சக்சஸ் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நம்ம போய் தூங்கினா ஐயோ அப்படிங்கிறது போல எந்திரிச்சு உட்காந்துக்கிறாருமா, ரொம்ப கன்சர்னா இருக்குது அப்படின்னு இருக்கிறாரு. சரி, என்ன அப்படி கன்சர்ன் ஆயிடுச்சு இதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பண்ணது சாதாரண அக்னி-5 மிசைல் பாலிஸ்டிக் மிசைல் டெஸ்டே கிடையாது. அதுல MIRV டெக்னாலஜியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். MIRVனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஒரு சின்ன தூரல் மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். MIRVங்கிறது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது பாலிஸ்டிக் மிசைல்னாலே ஒரு இடத்துல இருந்து ஏவுறோம் அப்படின்னம்னா ஒரு பேரபோலிக் பார்த்து ஃபாலோ பண்ணோம். அப்படி பண்ணும்போது ரேடார்னால ஈஸியா ஒரு உயரத்துக்கு மேல அந்த மிசைல் வரும்போது கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிச்சுன்னா அது எப்படி போகுதுன்றதை ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா எந்த இடத்துல போய் விழுகுதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்றதுக்கு, அதாவது தடுத்து நிறுத்தி இல்ல வேறொரு மிசைலை வந்து ஏவி அதை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பாலிஸ்டிக் மிசைல் ஒரு ஹைட்டுக்கு போய் ரிட்டர்ன் வரும்போது அதுல இருந்து பல வார்ஹெட் வந்து வெளியே விட்டோம். அதாவது ஒரு அம்பு விட்டோம்னா பல அம்பு வருது இல்லையா, அதே கான்செப்ட் மாதிரி. இதனால இதுல டீகாய்ஸா, அதாவது பல வார்ஹெட் 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 2 இருக்கலாம், எவ்வளோன்றது குறிப்பிடப்படல. MIRVனால பல வார்ஹெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு 5 வார்ஹெட் உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மிசைல் நம்ம லான்ச் பண்ணும்போது இது இந்த இடத்துல இருந்து லான்ச் ஆயிருக்கு, இந்த இடத்துல போய் விழுகலாம் அப்படிங்கிறத கரெக்டா கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம அடிச்சோம்னா அந்த மிசைலை துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஒரு இன்டர்செப்டார் ஏவுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மிசைல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய 5 வார்ஹெட் தனியா கழட்டி விட்டுருச்சுன்னா அந்த வார்ஹெட் தனித்தனியா போய் ஒரு இடத்துல விழும். ஐயோ இது எங்க போய் விழுக போகுதுன்னே தெரியலையேன்னா 5 வார்ஹெட் அதோட புது லொகேஷன் அந்த வானத்துல இருக்கும்போது அது வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால அது எங்க போய் விழுகும், அதை எப்படி இறைமறிக்கிறது, அதுல எது டீகாய்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போ 10 வார்ஹெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 2 தான் உண்மையாலுமே வெடிமருந்து இருக்கும், மற்றதுனா சும்மா டீகாயா இருக்கும். அதனால இப்ப ஏவக்கூடிய இன்டர்செப்டர் அது போய் இன்டர்செப்ட் பண்றது வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு மிசைல் வந்துச்சுன்னா பல இன்டர்செப்டார்ஸை ஏவி விடணும், அது அதிகமான இழப்புகளை வந்து எதிரி நாடுகளுக்கு ஏற்படுத்தும். ஸோ இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம டெஸ்ட் பண்ணி சக்சஸ் பண்ணி காமிச்சாச்சு. இதனால அவருக்கு கொஞ்சம் கன்சர்னா இருக்கு, அதெல்லாம் ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு விஷயம், அதுதான் அவரோட கன்சர்னுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. என்னன்னா ஆல்ரெடி இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது போல பாலிஸ்டிக் மிசைல் எல்லாம் இருக்குதுங்க, பாகிஸ்தானோட எந்த பகுதி வேணாலும் தாக்கி அழிக்கிறதுக்கு இந்தியா கிட்ட இருக்குது. அப்புறம் என்ன கன்சர்ன் அப்படின்னு கேட்டா இப்பதான் விஷயமே வருது. பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் இல்லையா, சீனாவோட பீஜிங் வரைக்கும் இவங்க அழிக்க முடியும். எங்க சீனா வேற நாடுங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, நீங்க என்ன அவங்களோட ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் கொஞ்சம் ப்ரோ வெஸ்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் இருந்தாலும் இந்த பாகிஸ்தான்ங்கிறது செல்ல குழந்தையா இருக்காங்க பல நாடுகளுக்கு, அதுவும் குறிப்பா சீனாவுக்கும் செல்ல குழந்தையா இருக்கிறாங்க, மேற்குலக நாடுகளுக்கும் செல்ல குழந்தையா இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தான் கொஞ்சம் கன்சர்னா இருக்கணும் இல்லையா, ஆனா அவங்களுக்கு ஏன் நம்ம டெஸ்ட் பண்ணா கன்சர்னா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப அது கன்சர்னா இருக்கிறதுனால இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்ப அதனால என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தானும் அவங்களோட MIRVயை டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால வந்து மிசைல் ரேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அவங்க செய்யறாங்கன்னா நம்மள மாதிரி என்ன கஷ்டப்பட்டா செய்ய போறாங்க? வேணும்னு கேட்டா ஒண்ணு சீனா தர போறாங்க, இல்ல அமெரிக்கா தர போறாங்க இல்லையா? ஏன்னா அப்படிதான் கிடைச்சிட்டு இருக்குது. இப்ப வரைக்கும் உக்ரைனுக்கு அந்த F-16 கண்ணுல கூட காட்டல. ஆனா பாகிஸ்தான் கிட்ட F-16 விமானம் இருக்குது, அந்த விமானத்துக்கு ஃப்ரீயா வேற வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போறேன்னு இருக்கிறாங்க. அமெரிக்கா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படிலாம் பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும்? நம்மள மாதிரி கஷ்டப்பட்டா செய்ய போறாங்க, வேணும்னு கேட்டா பணம் கொடுக்க போறாங்க இல்லையா? அப்படிதான் அணு ஆயுதம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோம், ஆனா அவங்களுக்கு சீனா ஈஸியா வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது போல சில தகவல்லாம் இருக்கு. சரி ஓகே, அதெல்லாம் ஓரமா இருக்கட்டும். இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இது போல இந்த மிசைல் டெஸ்ட்டை நாங்களும் செய்ய போகணும், நாங்களும் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம், அதனால அபேல் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவங்களும் MIRV கூடிய சீக்கிரம் டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டல் மாதிரி இது விடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சரி பண்ணுப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஏன்னா அவங்க ஒன்றும் செய்ய போதில்லை, யாராவது ஒன்று கொடுக்க போறாங்க. ஏன்னா அப்படித்தான் பாருங்களேன், இப்போ சீனாவில் கட்டப்பட்ட ஒரு ஸ்பை வெசலை பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிறாங்க. இப்ப பாகிஸ்தான் அதை கொண்டு வர போறாங்க. இப்ப அந்த ஸ்பை வெசலை கொண்டு வந்து பாகிஸ்தான்ல வச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியாவை எப்ப பாரு அப்படின்னு நோட்ட முட்டே இருக்கலாம். இது யாருக்கு பெனிஃபிட்? பாகிஸ்தானுக்கு பெனிஃபிட், சீனாவுக்கும் பெனிஃபிட். ஏன்னா நம்மளோட கடலோர பகுதிகள், அதுவும் குறிப்பா இந்த அரேபியன் சீல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இது அதிக அளவுல சீனாக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேற்குலக நாடுகளோட வெசல்ஸையும் கண்காணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது போல
சொல்லப்பட்டு வருது அனலிஸ்ட் தரப்புலலாம். ஆக பாகிஸ்தானுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம மிசைல் டெஸ்ட் இது பண்ணாலும் சீனா அங்கேருந்து உளவு கப்பலை கொண்டு வந்து இங்கே வந்து ரோட்டை ஓட்டி பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. இங்கே இந்த சைடு அரேபியன் சைடில் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக இதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே அந்த பக்கம் அப்படின்னா இந்த மாலதீவ்ஸில் பேசிட்டு இருக்கிறாங்களே அங்கேயும் கொஞ்சம் ஒன்று அனுப்பி விட்டாங்க அப்படின்னா பர்மனண்டா வச்சுக்கலாம். இந்தியாவை அப்படியேன்னு பார்த்துட்டே இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அது போல திட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க சீனா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். சீனா நம்ம ரவுண்டு கட்டி கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா சீனாக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் மேற்குலக நாடுகளுக்கு இருக்காது. மேற்குலக நாடும் சரி சீனாவும் சரி ஒருங்கிணைஞ்சு பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணி பாகிஸ்தானை ஒரு ப்ராக்சியா பயன்படுத்தி நம்ம மேல தாக்குறதுக்கு பல மடங்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.